முழுமையாக கொடுத்து விடுதல். எல்லாம் அல்ல தெய்வத்திற்கு என்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாதா? இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் என்னை சரியாக நடத்தாதா? கடவுளுக்கு எல்லாம் தெரியாதா? என்னை படைத்தவனுக்கு தெரியாதா? அவன் தீர்ப்பு தான், அவன் தான் விருப்பத்தோட அவன் எழுதியிருக்கான், நான் இப்படித்தான் இருக்கணும், நான் பிறந்தவுடன் என் தாய் இறக்க வேண்டும், எங்களுடைய தாய் இல்லாமல் தான் நாங்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. முட்ட முட்ட பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் அல்ல, பஞ்சத்தினுடைய உச்சத்துல போய் முட்ட முட்ட பஞ்சமே வந்தாலும் நெஞ்சமே அஞ்சாதே நீ. அதனால தாயே அந்த தாயிடத்தில், தாயினுடைய நெஞ்சத்தில் போய் சொல்கிறார், நெஞ்சமே அஞ்சாதே நீ, கொஞ்சம் கூட அஞ்சாதே. அன்பு உள்ளங்களே, எல்லாம் வல்ல இறையருளாலும் குருவருளாலும் நாம் தொடர்ந்து இந்த மார்கழி மாதத்திலே தமிழ் உலகம் கூறும் பக்தி சுவையை பல்வேறு அருளாளர்களின் வழி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பக்தி சுவையில் திளைத்து கொண்டிருக்கிறோம், மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று இந்த பாடல் தமிழ் உலகத்தில் அத்தனை பிரபலம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத பக்தி சுவையை அளிக்கின்ற பாடல். இன்னும் சொல்ல போனால், ஒரு பக்தி உடையவன் எந்த குணநலத்தோடு இருக்க வேண்டும், என்ன அவனுக்கு இந்த பக்தி கொடுக்கும் என்றால், முதல் பேரு பக்தி என்ன கொடுக்க வேண்டும், கொடுக்கும் என்பதை விட என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அவனுக்கு முழுமையாக பயமின்மையை கொடுக்க வேண்டும். பயத்தை முழுமையா எடுத்துடும், அதுதான் பக்தி. நாளைக்கு நமக்கு என்ன, காலம் எப்படி போகும், இனிமே எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துறது, இப்படி ஆயிடுச்சே என்று நிகழ்காலத்தினுடைய துக்கத்தை நினைத்தோ, சூழலை நினைத்தோ, கடந்த காலத்தினுடைய அனுபவங்களை நினைத்தோ எதிர்காலத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. அந்த கவலையும் பயமும் அறவே விட்டு இருத்தல் தான் பக்தி. பக்தியின் இன்னொரு பெயர் நம்பிக்கை, பரிபூர்ண நம்பிக்கை. இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக கொடுத்து விடுதல். எல்லாம் அல்ல தெய்வத்திற்கு என்னை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தெரியாதா? இதுவரை நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் என்னை சரியாக நடத்தாதா? கடவுளுக்கு எல்லாம் தெரியாதா? என்னை படைத்தவனுக்கு தெரியாதா? என்னுடைய உடையவனுக்கு இந்த உரிமை பொருளை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதா என்று இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தல் தான் பக்தி. இதுதான் சரணாகதி, இதுதான் பக்திக்கு பொருள். அப்படி 7 பாடல்கள் நம்முடைய தமிழில் இருக்கிறது. ஒரே பொருள்பட இருக்கின்ற பாடல். இந்த பாடலை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், பல்வேறு கருத்துகள், ஒரு பொருள்பட இருக்கின்ற 7 பாடல்கள். இந்த பாடல்கள் 7 புலவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஔவையார், அதியமான், உருவை, உப்பை, வள்ளியம்மை, கபிலர், திருவள்ளுவர், இப்படி 7 புலவர்கள் இயற்றிருப்பதாக. இவர்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள். வள்ளுவரும் ஔவையாரும் கபிலரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்கிறார்கள். அதியமான், இது தெரிந்த புலவர்கள், இவங்கெல்லாம் தெரிந்தவர்கள். இவங்க எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அவர்களுடைய தாய் ஆதி என்பவள் மறைந்து போக இருக்கிறாள். அவளுக்கு ஏதாவது நோயா இருக்கலாம், அது முன்கூட்டியே தெரிந்திருந்து அவள் இறப்பை நினைத்து, ஐயோ இந்த பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு நான் இறந்து விட போகிறேனே என்று தாய் வருத்தம் கொள்ளும் பொழுது, இந்த 7 புலவர்களும் தாய்க்கு நம்பிக்கை ஊட்டுவதாக, தாயின் கவலையை அகற்றுவதாக, அவள் பயத்தை நீக்குவதாக இந்த 7 புலவர்களும் எழுதியிருப்பதாக ஒரு தகவல். அல்லது இது உண்மையோ பொய்யோ, ஆனால் தாயிடத்தில் பேசுவதாகத்தான் இந்த 7 பாடல்களும் அமைந்திருக்கிறது. இது 7 புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நாம் ஆராயாமல் இந்த பாடலினுடைய கருத்திற்கு மட்டும் செல்வோம். இந்த 7 புலவர்கள் யார் யார் என்று பார்த்து விட்டோமா? ஔவையார், அதியமான், உருவை, உப்பை,
வள்ளியம்மை, திருவள்ளுவர், கபிலர். மீண்டும் சொல்லிவிட்டேன். சரி, புலவர்களினுடைய பெயர்களை ஆராயாமல் நம் பாடலின் உட்கருத்துதான் என்ற பக்திக்கு முக்கியம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த பாடல் தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும், தமிழின்பால் மிகுந்த ஆர்வம் கொண்டு தமிழை படித்திருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் பெரும்பான்மையான இந்த பாடல்கள் தமிழ் உலகத்தில் இருக்கிறதா, பக்தி உலகத்தில் கூட இது கையாளப்படுகிறதா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டா அப்படின்னா அவ்வளவாக தெரியாத பாடல் தான். ஏன் இந்த செய்தியே ஒரு புதுசா இருக்கும். என்னது, திருவள்ளுவரும் கபிலரும் ஔவையாரும் அதியமானும் இவர்கள் எல்லாம் அண்ணன் தங்கைகளா என்பது கூட ஒரு செய்தி புதிதாக இருக்கு. இப்படி ஒரு செய்தி உலா வருகிறது. ஆனால் அவர்களெல்லாம் வெவ்வேறு காலத்தவர்கள் தான். கபிலரும் அதியமானும் ஔவையாரும் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தவர். திருவள்ளுவரும் ஒரு ஔவையார், ஏன்னா 7 ஔவையார் இருந்ததா சொல்றாங்க, அவர்களினுடைய காலத்தவர். இந்த உருவை, உப்பை, வள்ளியம்மை இவர்கள் நமக்கு அவ்வளவு தெரியாத, பரிச்சயமாகாத புலவர்கள். சரி, இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். முதல் பாடலே ஔவையார் எழுதிய பாடல். ரொம்ப அழகா இருக்கும். பாடலுக்குள் செல்வோம். இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்துவிட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அன்னாய், நெஞ்சமே அஞ்சாதே நீ. ஔவையார் எழுதிய பாடல். இந்த தாயிடத்தில் சொல்கிறாள், அம்மா நீ என்னை பற்றி கவலைப்படாதே, தலைவன் சிவபெருமானை வழிபடு தெய்வமாக, தங்களுடைய நம்பிக்கைக்குரிய இஷ்டத்திற்குரிய தெய்வமாக வைத்து இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இட்டமுடன், இஷ்டமுடன், இதுதான் என் தலையெழுத்து என்று சிவன் எழுதிவிட்டான். அவன் தீர்ப்பு தான், அவன் தான் விருப்பத்தோட அவன் எழுதியிருக்கான், நான் இப்படித்தான் இருக்கணும், நான் பிறந்தவுடன் என் தாய் இறக்க வேண்டும், எங்களுடைய தாய் இல்லாமல் தான் நாங்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அவன் என் தலையில் இன்னபடி என்று எழுதியிருக்கிறான் இல்லையா? எல்லோருக்கும் அப்படித்தானே? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், இந்தந்த சூழலில் இந்தந்த கட்டத்தில் நாம் இப்படி நல்லதையும் அனுபவிக்கணும், கெட்டதையும் அனுபவிக்கணும், வெற்றி தோல்வி, உயர்வு தாழ்வு, ஏச்சு பேச்சு, நோய் நொடி, வறுமை பஞ்சம், செல்வம், இப்படி இந்தந்த தருணத்தில் இந்தந்த காலத்தில் இந்தந்த சூழலில் இந்தந்த வயதில் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி வைத்துதானே இறைவன் அனுப்பியிருக்கிறான். அப்படி எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ. இப்படி எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டானா? எப்படி கேக்குறாங்க. அவன் என்ன, அவன் சாவு இருக்குமா? ஏம்மா நீ கவலைப்படுற? எனக்கு எழுதிவிட்ட இறைவன் செத்தா போயிட்டான், அவனுக்கு சாவு இருக்கா? அழகா கண்ணதாசன் போட்டிருப்பாரு, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? தாயாரை தந்தை மறந்தாலும், தந்தை யாரென்று தான் சொல்ல மறந்தாலும், கேளாமல் நீ கூப்பிடாமல் வந்து நிற்பான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், ஏனென்று கேளாமல் வந்து நிற்பான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்பார். அப்படி நீ இந்த பிறவிக்கு தாய், இப்பொழுது இந்த எடுத்த தேகத்திற்கு தாய். ஆனால் என்னை என் தலையில் எழுதி வைத்த என் இறைவன் செத்தா போயிட்டான், அவனுக்கு சாவு இருக்கா என்று கேட்பதே எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை, தாய்க்கு எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை அவர் ஊட்டுகிறார். அவ்வை, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அன்னாய். அம்மா நீ இறந்துட்டதால நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோமோ, பசியில வாடுவோமோ, ஆடை இல்லாம இருப்போமோ, பஞ்சத்துல நாங்க என்ன கஷ்டப்படுவோமோ நினைக்கிறியா? அம்மா முட்ட முட்ட, பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் அல்ல, பஞ்சத்தினுடைய உச்சத்துல போய் முட்ட முட்ட பஞ்சமே வந்தாலும் அம்மா சிவனுக்கு தான்மா பாரம், எங்களுடைய பாரம் அவனுக்கு அன்னாய். தாயே, இந்த பாரம் யாருக்குன்னு நினைக்கிற? பெற்றவனுக்கு தானம்மா பாரம், பிள்ளைகளுக்கு என்னம்மா கவலை? என் சிவன் என் தலையில் எழுதி வைத்த அவனுக்கு
என்னை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. இப்ப எனக்கு பஞ்சம், துயரம், வறுமை, பட்டினிலாம் வந்தா பாரம் எவனுக்கு தாயே? அவனுக்கு தானே. பாரம் அவனுக்கு அன்னாய், நெஞ்சமே அஞ்சாதே நீ. அதனால தாயே அந்த தாயிடத்தில், தாயினுடைய நெஞ்சத்தில் போய் சொல்கிறார், நெஞ்சமே அஞ்சாதே நீ, கொஞ்சம் கூட அஞ்சாதே. எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு எழுதி வைத்த இறைவனுக்கு உன்னை இந்தந்த காலத்தில் இந்தந்த துன்பம் வரும் என்று அவனுக்கு தெரியும். அப்ப நம்மளை எப்படி பார்த்துக்கணும்ன்றதும் அவனுக்கு தெரியும். நமக்கு வர துன்பம் எல்லாம் அவனுக்கு தான் பாரம். இந்த பாரம் எல்லாம் உனக்கு தான், எங்களுக்கு என்ன பாரம்? எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுடன் இருக்க எப்படி எனக்கு துன்பத்தை அவன் விடுவான். அப்படியே துன்பம் வந்தாலும் அவன் என் பாதுகாப்புல தான் துன்பம் வரும். இமை கண்ணை காப்பது போல எவருக்கும் எத்துன்பத்துக்குள்ளும் இறை அமைப்பு காவலாக அமைநியதி மறத்தல் கூடா என்பார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அப்படி எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்முடன் இருக்க ஏமா நீ கவலைப்படுகிறாய் என்று சொல்லுகின்ற இந்த எண்ணம் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வரணும். ஆதலால் பக்தி செய்வேன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.